என்னோட இங்கிலீஷ் ட்ரைனிங், கம்யூனிகேஷன் ட்ரைனிங் ப்ரொஃபஷனில் எனக்கு மேக்ஸிமம் சாட்டிஸ்ஃபேக்ஷன், ஹாப்பினஸ் தரக்கூடியது என்னென்னா, எங்கிட்ட ட்ரெயின் ஆகக்கூடிய கேண்டிடேட்ஸ் இன்டர்வியூ கிளியர் பண்ணி அவங்க ட்ரீம் ப்ரொஃபஷனை, கரியரை பெற்றுக்கொள்ளும் போது தான். ஓகே, இந்த லாஸ்ட் 25 இயர்ஸில் ஹண்ட்ரட்ஸ் அண்ட் ஹண்ட்ரட்ஸ் ஆஃப் பீப்புள் அப்படி அவங்க ட்ரீம் ஜாபை அட்டைன் பண்ணியிருக்காங்க, இன்டர்வியூஸை கிராக் பண்ணியிருக்காங்க, இங்கிலீஷை இம்ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. ஸோ அது ஐஎல்டிஎஸாக இருந்தாலும் சரி, இன்டர்வியூ இங்கிலீஷாக இருந்தாலும் சரி. ஸோ இன்னைக்குள்ள வீடியோவில் முக்கியமாக நிறைய யங் பீப்புள் இப்போ ஸ்ட்ரகிள் பண்ணிகிட்டு இருக்காங்க. இன்டர்வியூவை எப்படி கிராக் பண்ணுவது, இன்டர்வியூவில் எப்படி வின் பண்ணுவது, அதுபோல் இங்கிலீஷ் எப்படி இன்டர்வியூவில் ஹேண்டில் பண்ணுவது, இந்த ரெண்டையும் டீட்டெயிலாக டிஸ்கஸ் பண்ண போகிறேன். இது உங்களுக்கு கண்டிப்பாக ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும், எஸ்பெஷலி ஜாப் சீக்கர்ஸுக்கும் அடுத்த ஜாபுக்காக ட்ரை பண்ணுறவங்களுக்கும். ஹாய் மக்களே, வெல்கம் டு ப்ரொஃபஸர் ஜேடி ஜங்ஷன். திஸ் இஸ் இங்கிலீஷ் லாங்குவேஜ் சீரீஸ். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், இன்டர்வியூவில் உள்ள 3 இம்பார்ட்டண்ட் ஆஸ்பெக்ட்ஸை பார்ப்போம். இந்த 3 இம்பார்ட்டண்ட் ஆஸ்பெக்ட்ஸும் நீங்கள் இன்டர்வியூவில் வின் பண்ண, செலக்ட் பண்ணப்பட ரொம்ப முக்கியமானது. நம்பர் 1, யுவர் கான்ஃபிடென்ஸ் லெவல். நம்பர் 2, the ideas you have. Okay, maybe your subject ideas, subject knowledge, as well as general ideas. Number 3, your communication skill. அதாவது நீங்கள் கான்ஃபிடெண்ட்டாக இன்டர்வியூவை ஃபேஸ் பண்ணுறீங்களா? கான்ஃபிடெண்ட்டாக ஃபேஸ் பண்ணாதான் மற்றது எல்லாமே நல்லபடியாக நடக்கும். உங்களுக்கு ஐடியாஸ் வரும், திங்க் பண்ண முடியும், அந்த ஐடியாஸை நல்லபடியாக ப்ரெசென்ட் பண்ண முடியும். கான்ஃபிடென்ஸ் இல்லைன்னா அது மற்ற எல்லாத்தையுமே அஃபெக்ட் பண்ணும். நம்பர் 2, அல்டிமேட்லி இன்டர்வியூவில் உங்கள் நாலேஜை டெஸ்ட் பண்ணுறாங்க. தட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஓகே, உங்கள் நாலேஜ்னா சப்ஜெக்ட் நாலேஜ் மட்டும் இல்லை. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள், இன் HR இன்டர்வியூ they ask about you, your future plans, your strengths and weaknesses, எல்லாமே அந்த மாதிரி ஒரு ஜென்ரல் நாலேஜ், ஒரு காமன் சென்ஸோட கூட உள்ள ஒரு நாலேஜ், ஒரு ஞானத்தோட புத்தியோட ஆன்சர் சொல்லக்கூடிய அந்த மாதிரி ஒரு நாலேஜ், தட் இஸ் ஆல்சோ வெரி இம்பார்ட்டன்ட். அனதர் இம்பார்ட்டன்ட் ஃபேக்டர், இன்டர்வியூவில் ஐடியாஸ் வேணும். சப்ஜெக்ட் ஐடியாஸும் இந்த மாதிரிப்பட்ட ஐடியாஸும் அது இருந்தால் தான் நீங்கள் கம்யூனிகேட் பண்ண முடியும். இப்படி கம்யூனிகேட் பண்ணால் தான் உங்களை செலக்ட் பண்ணுவாங்க. ஸோ செகண்ட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஐடியாஸ், அண்ட் தேர்ட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கம்யூனிகேஷன். உங்களுக்கு கான்ஃபிடென்ஸ் இருக்குது, ஐடியாஸ் இருக்குது, ஆனால் அல்டிமேட்லி அந்த பர்டிகுலர் டைமில், அந்த இன்டர்வியூவில் உங்களுக்கு அந்த ஐடியாஸை இஃபெக்டிவாக கம்யூனிகேட் பண்ண முடியலன்னா தேர் இஸ் நோ யூஸ். ஓகே, உங்களுக்கு ஐடியாஸ் மனசில் மட்டும் இருந்தால் தேர் இஸ் நோ யூஸ், அதனால் பிரயோஜனம் கிடையாது. அந்த ஐடியாஸை அந்த பர்டிகுலர் இன்டர்வியூவில் நீங்கள் எஃபெக்டிவாக கம்யூனிகேட் பண்ண முடியுதா, தட் இஸ் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஆஸ்பெக்ட். இன்னும் ஒன் பை ஒன்னாக பார்ப்போம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், கான்ஃபிடென்ஸ். Actually, there are 3 reasons why people are less in confident. அவங்களோட கான்ஃபிடென்ஸை அஃபெக்ட் பண்ணக்கூடிய 3 ஃபேக்டர்ஸ் உண்டு. அதில் டாப்பில் நம்பர் 1 வருவது, எஸ்பெஷலி நான் யங்ஸ்டர்ஸுக்கிட்ட கம்யூனிகேட் பண்ணும்போது, அவங்க எங்கிட்ட ஃபோன் பண்ணும்போது நான் அறிந்து கொள்ளக்கூடிய த ஃபர்ஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஃபேக்டர் கான்ஃபிடென்ஸை அஃபெக்ட் பண்ணுவது இந்த கம்யூனிகேஷன், இங்கிலீஷ் லாங்குவேஜ் ஸ்கில்லு தான். ஓகே, என்னால் இங்கிலீஷில் பேச முடியுமா? இன்டர்வியூவில் நான் ஸ்ட்ரகிள் பண்ணாமல் பேசணும், ஃப்ளூவன்சி வருமா? நான் கிராமர் மிஸ்டேக் போடுவேனா? நான் பேசிகிட்டே இருக்கும்போது ஸ்ட்ரகிள் ஆகுனா? என்னால் கான்செப்ட்ஸை எக்ஸ்பிளைன் பண்ண முடியுமா? இந்த மாதிரி நிறைய டவுட்ஸ், நிறைய செல்ஃப் கொஸ்டின்ஸ். ஆக்சுவலி அவங்க இல்லைன்னா உங்களோட இங்கிலீஷ் ப்ரொஃபிஷியன்சி லெவல் ஹையாக இருக்கா, லோவாக இருக்கா, தட் டசன்ட் மேட்டர். இங்கே டேஞ்சரஸ் ஆஸ்பெக்ட் என்னன்னா, இந்த மாதிரிப்பட்ட டவுட்ஸ் தான், நெகட்டிவ் தாட்ஸ். ஓகே, ஈவன் பேசிக் லெவல் இங்கிலீஷை வச்சு கூட உங்களால் கான்ஃபிடென்ட்டாக பெர்ஃபார்ம் பண்ண முடியும். ஆனால் இந்த மாதிரி நெகட்டிவ் தாட்ஸ் வரும்போது அது உங்கள் இங்கிலீஷை எகெயின் அஃபெக்ட் பண்ணுது, இருக்க இங்கிலீஷும் வராது. அதுபோல் உங்கள் ஐடியாஸை ப்ரெசென்ட் பண்ணுவதை அஃபெக்ட் பண்ணுது, உங்கள் கம்யூனிகேஷன் அஃபெக்ட் பண்ணுது, கான்ஃபிடென்ஸை அஃபெக்ட் பண்ணுது. இட் ஒர்க்ஸ் போத் வேஸ் ஆக்சுவலி. அதாவது இங்கிலீஷ் என்னால் அவ்வளோ ஹேண்டில் பண்ண முடியாது அப்படின்னு உள்ள தாட்ஸ்
உங்கள் கான்ஃபிடென்ஸை அஃபெக்ட் பண்ணும். அட் த சேம் டைம் உங்கள் லோ கான்ஃபிடென்ஸ் லெவல் உங்கள் இங்கிலீஷ் கம்யூனிகேஷன் ஸ்கில்லையும் அஃபெக்ட் பண்ணும். திஸ் இஸ் த ஃபர்ஸ்ட் ஃபேக்டர் ஃபார் லேக் ஆஃப் கான்ஃபிடென்ஸ். செகண்ட் ஃபேக்டர் தட் இஸ் ஆல்சோ வெரி இம்பார்ட்டன்ட், இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ். நிறைய பேருக்கு அது உண்டு. ஓகே, அவங்க என்னோட நல்லா இங்கிலீஷ் பேசுவாங்க, எஸ்பெஷலி எகெயின் இது இங்கிலீஷில் தான் இருக்கும். அவங்க இங்கிலீஷ் மீடியத்தில் படித்தவங்க, நுனி நாக்கில் இங்கிலீஷ் பேசுகிறாங்க. இந்த மாதிரி ஒரு இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ். இல்லைன்னா நான் ஒரு சின்ன காலேஜில் படித்தேன், மேபி வேரியஸ் ஃபேக்டர்ஸ் அது, நான் ஒரு புவர் ஃபேமிலியில் உள்ளவன், அந்த மாதிரியெல்லாம். ஸோ யூ ஹாவ் டு ஓவர் கம் தேட். அது எப்படி ஓவர் கம் பண்ணுவது? ஆக்சுவலி த ரியாலிட்டி இஸ் தேட் ஒரு ஆளுக்கு எவ்வளோ நாலேஜ் இருந்தாலும், எந்த ஸ்கூலில் காலேஜில் படிச்சிருந்தாலும், எவ்வளோ ஸ்டாண்டர்ட் இருந்தாலும், இன்டர்வியூவில் எப்படி செலக்ட் பண்ணப்படுவீங்கன்னா, அந்த பர்டிகுலர் இன்டர்வியூவில் அந்த டேயில் உங்களால் ஒரு இஃபெக்டிவ் பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்க முடிஞ்சா, உங்கள் நாலேஜை உங்கள் ஐடியாஸை இஃபெக்டிவாக கான்ஃபிடெண்ட்டாக கம்யூனிகேட் பண்ண முடிஞ்சா, அந்த இன்டர்வியூவரை இம்ப்ரெஸ் பண்ண முடிஞ்சா, there are so many factors, there are so many ways in which you can impress the interviewer. அது உங்கள் ஆட்டிடியூடாக இருக்கலாம், உங்கள் கான்ஃபிடென்ஸ் லெவலாக இருக்கலாம், உங்கள் நாலேஜாக இருக்கலாம். எல்லாமே இன்டர்வியூவரை இம்ப்ரெஸ் பண்ண முடியும். இன்னொரு ஆள் ரொம்ப பெரிய காலேஜில் படிச்சிருந்தாலும், ரொம்ப நிறைய நாலேஜ் இருந்தாலும், அவங்களால அதை இம்ப்ரெசிவாக ப்ரெசென்ட் பண்ண முடியலன்னா they cannot win. So never have inferiority complex. You have your own strengths. உங்களுக்கான ஸ்ட்ரென்த்ஸ் உங்ககிட்ட இருக்கு. அந்த பர்டிகுலர் டேல நீங்கள் கான்ஃபிடென்ட்டாக அதை ப்ரெசென்ட் பண்ணால் யூ கேன் கெட் செலக்டட். தேர்ட் ஒன் இஸ் ஸ்டேஜ் ஃபியர். நிறைய கேண்டிடேட்ஸுக்கு இது ஒரு ப்ராப்ளம். ஓகே, இன்னொரு நபருக்கு முன்னால், அது ஒரு ஆன்லைன் இன்டர்வியூவாக இருந்தாலும் சரி, டைரக்ட் இன்டர்வியூவாக இருந்தாலும் சரி, மற்றவங்களுக்கு முன்னால் இருந்து பேச உள்ள ஒரு சின்ன டென்ஷன் இல்லைன்னா பயம், இதை எப்படி போக்குவது? அதுதான் நான் சொன்னேன். இந்த ஸ்டேஜ் ஃபியர்ன்னு நீங்கள் ஃபீல் பண்ணக்கூடிய அந்த லிட்டில் பிட் ஆஃப் டென்ஷன், அது எல்லாருக்குமே இருக்கும். ஆக்சுவலி நான் இன்னொரு வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி ஒரு சின்ன படப்படப்பு இல்லைன்னா டென்ஷன், அது ஆக்சுவலி பயம் கிடையாது. அது நம்ம பாடியில் உள்ள ஒரு ஹார்மோனால் க்ரியேட் பண்ணப்படுவது. அட்ரெனலின் அப்படின்னு ஒரு ஹார்மோன் இருக்குது. அது எதுக்காக செக்ரேட் ஆகுதுன்னா, ஒரு கிரிட்டிக்கல் சுச்சுவேஷனை நம்ம ஃபேஸ் பண்ணுவதற்காக நமக்கு தரக்கூடிய ஒரு பூஸ்ட், அது ஒரு எனர்ஜி, சடன் பவுட் ஆஃப் எனர்ஜி. ஓகே, அதை நீங்கள் பயம்னு நினைக்கக்கூடாது. அதை யூஸ் பண்ணி நம்ம பெட்டராக பெர்ஃபார்ம் பண்ணணும். ஆனால் த வே டு ஓவர் கம் ஃபியர் இஸ் ப்ராக்டிஸ் மோர். ஓனாக ப்ராக்டிஸ் பண்ணுங்கள், ஃப்ரெண்டுக்கு கூட ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். நிறைய டிஸ்கஷன்ஸ், நிறைய இன்டர்வியூஸ், சும்மாவாவது போய் இன்டர்வியூ அட்டென்ட் பண்ணுங்கள். தேவையில்லாத இன்டர்வியூவும் அட்டென்ட் பண்ணுங்கள். ப்ராக்டிஸ் மோர். வென் யூ ப்ராக்டிஸ் மோர், யூ கேன் கெட் கான்ஃபிடென்ஸ். ஓகே, தீஸ் ஆர் த 3 important factors which affect confidence level. நம்பர் 2, ஐடியாஸ் இல்லாமல் ஒன்றுமே பண்ண முடியாது. ஓகே, எனக்கு கான்ஃபிடென்ஸ் இருக்குது, ஐ கம்யூனிகேட் வெல், ஆனால் எனக்கு சப்ஜெக்ட் நாலேஜ் இல்லை, அவங்க கொஸ்டினுக்கு எனக்கு ஆன்சர் பண்ண ஒன்றுமே இல்லை. ஓகே, எனக்கு ஐடியாஸ் இல்லை. ஸோ ப்ரிப்பேர் வெல். எந்த மாதிரி கொஸ்டின் கேட்பாங்க, சப்ஜெக்ட் நாலேஜில் சவுண்டாக இருங்க. அதுபோல் ஹெச்ஆர் இன்டர்வியூவில் இன்ட்ரோடக்ஷன் பார்ட் என்ன மாதிரி கொஸ்டின்ஸ் கேட்பாங்க, யுவர் ஸ்ட்ரென்த்ஸ் அண்ட் வீக்னஸஸ், ஹவு மச் சேலரி யூ எக்ஸ்பெக்ட், அந்த மாதிரி கொஸ்டின்ஸுக்கு பாசிட்டிவ் இஃபெக்டிவ் ஆன்சர்ஸ் நிறைய ப்ரிப்பேர் பண்ணி வைங்க. Okay, and that aspect, that is the most important aspect, that is related to English and communication. கம்யூனிகேஷனில் கண்டிப்பாக கம்யூனிகேஷனை நீங்கள் இம்ப்ரூவ் பண்ணணும். எகெயின் நிறைய டிஸ்கஷனில் பார்ட்டிசிபேட் பண்ணுங்கள், இங்கிலீஷில் பேசி பழகுங்க, ஃப்ரெண்ட்ஸுக்கு கூட, இல்லைன்னா ஆன்லைன் டிஸ்கஷன், ஆன்லைன் கிளாஸஸில் பார்ட்டிசிபேட் பண்ணுங்கள். that will give you a lot of exposure to speak in English. Mock interviews attend பண்ணுங்க. Okay, I also conduct mock interviews in some of my classes. Okay, அதை அட்டென்ட் பண்ணுங்க. அது உங்கள் இங்கிலீஷ் ப்ரொஃபிஷியன்சியை இம்ப்ரூவ் பண்ணும். லிஸ்னிங், ரீடிங் நிறைய பண்ணுங்க, வேர்ட்ஸ் நிறைய லேர்ன் பண்ணுங்க, டெக்னிக்கல் டேர்ம்ஸ் லேர்ன் பண்ணுங்க.
உங்கள் சப்ஜெக்டில் உள்ள கான்செப்டை எப்படி எக்ஸ்பிளைன் பண்ணுவது அதை ப்ராக்டிஸ் பண்ணுங்கள், நிறைய ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் இம்பார்ட்டண்ட் கான்செப்ட் எடுத்து. ஸோ தீஸ் ஆர் வெரி இம்பார்ட்டன்ட். இனி நான் சொல்ல போகிறது தான் ரொம்ப முக்கியமான 2 பாயிண்ட்ஸ். ஓகே, சப்போஸ் உங்கள் இங்கிலீஷு ஒரு பேசிக் லெவலில் தான் இருக்குது, இல்லை ஆவரேஜ் லெவலில் தான் இருக்குது. இன்னும் உடனே என்னால் பெரிய அட்வான்ஸ் லெவலுக்கு மாற முடியாது. அப்போ தான் என்ன பண்ணேன், இங்கிலீஷ் இன்டர்வியூ எப்படி அட்டென்ட் பண்ணேன். த மெயின் இம்பார்ட்டண்ட் ஆஸ்பெக்ட் இஸ் இன்டர்வியூவர்ஸ். நீங்கள் இப்போ ஒரு ப்ரோக்ராமராக போகிறீங்க, இல்லைன்னா ஒரு டெக்னிக்கல் ஜாபுக்கு போகிறீங்கன்னா, தே டோன்ட் எக்ஸ்பெக்ட் எக்ஸலண்ட் இங்கிலீஷ் ஃப்ரம் யூ. ஒரு அட்வான்ஸ் லெவல் இங்கிலீஷ், நுனி நாக்கில் இங்கிலீஷ், ஹை ப்ரொனன்சியேஷன் இங்கிலீஷ், அதெல்லாம் அவங்க எக்ஸ்பெக்ட் பண்ணவே மாட்டாங்க. மேபி இஃப் யூ ஆர் கோயிங் ஃபார் எ ரிசப்ஷனிஸ்ட் ஜாப், கான்டாக்டிங் ஃபாரின் கிளையன்ட்ஸ், இல்லைன்னா எப்போவுமே கம்யூனிகேட் பண்ணக்கூடிய ஒரு ஜாப், ஹெச்ஆர் ஜாப், அந்த மாதிரி ஜாபில் மேபி அவங்க ஸ்டாண்டர்ட் இங்கிலீஷ் கம்யூனிகேஷன் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். Otherwise, in most of the technical jobs, programming jobs and other kind of jobs, they don't expect high level of English. What they expect is, அவங்க என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்கன்னா, நீங்கள் கான்ஃபிடெண்ட்டாக பேசணும். நீங்கள் ஐடியாஸை, கான்செப்ட்ஸை இங்கிலீஷில், அஃப்கோர்ஸ் த லாங்குவேஜ் இஸ் இங்கிலீஷ், இங்கிலீஷில் உங்களுக்கு கன்வே பண்ண முடியுதா, அடுத்தவங்களுக்கு புரிய வைக்க முடியுதா? தேட் இஸ் த ஒன்லி இம்பார்ட்டண்ட் ஆஸ்பெக்ட். இங்கிலீஷ் லாங்குவேஜில் கான்செப்ட்ஸை, ஐடியாஸை சிம்பிளாக, இஃபெக்டிவாக அடுத்தவங்களுக்கு புரிய வைக்க முடியுதா? ஓகே, அதில் கிராமர் மிஸ்டேக்ஸ் வருது, ப்ரனன்சியேஷன் அவ்வளோ எக்ஸலண்ட் ஒன்றும் கிடையாது, சின்ன ஸ்ட்ரகிள்ஸ் வருது. நோ இஷ்யூ, டோன்ட் வரி அபவுட் தேட். ஸோ இன் அன் இன்டர்வியூ, இந்த மாதிரி ஜாபுக்கான இன்டர்வியூவில் நோ நீட் ஆஃப் ஃபோக்கஸிங் ஆன் யுவர் இங்கிலீஷ் லாங்குவேஜ். அது உங்களுக்கு ஒரு டென்ஷனை தரும். ஃபோக்கஸ் ஆன் த ஐடியாஸ் அண்ட் ஹவு டு ப்ரெசன்ட் தம் இன் அன் இஃபெக்டிவ் வே. ஐடியாஸை எப்படி சிம்பிளாக இஃபெக்டிவாக ப்ரெசன்ட் பண்ணுவது, அவங்கள புரிய வைப்பது, கன்வின்ஸ் பண்ண வைப்பது, ஃபோக்கஸ் ஆன் தேட். தேட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். தேர்ட் ஆஸ்பெக்ட் இஸ் ஸ்பீக் கான்ஃபிடென்ட்லி. கான்ஃபிடெண்ட்டாக பேசுங்க. ஓகே, டோன்ட் வரி அபவுட் யுவர் லேக் ஆஃப் ஃப்ளூவன்சி ஆர் யுவர் கிராமர் மிஸ்டேக்ஸ் ஆர் எனிதிங் லைக் தட். ஸ்பீக் கான்ஃபிடென்ட்லி. Confidence creates a positive environment, positive impression on the examiner, on the interviewer. ஆனால் நீங்கள் ப்ளீஸிங்காக தான் இருக்கணும். ஓகே, எக்ஸ்கியூஸ் மீ, தேங்க்யூ அண்ட் ஆல் தோஸ் திங்ஸ் ஆர் ஃபைன். பட் வென் யூ ஸ்பீக், you have to speak confidently, authoritatively. Okay, don't worry about the small mistakes in language, okay, grammar and all those things. நீங்கள் உங்கள் ஐடியாஸை அத்தாரிட்டேட்டிவாக, கான்ஃபிடெண்ட்டாக எக்ஸ்ப்ரெஸ் பண்ணால், உங்களால் கன்வே பண்ண முடிஞ்சால், they don't bother about this lack of English language communication. They never bother about that. Okay, எப்போவுமே உங்கள் இன்டர்வியூவில் இங்கிலீஷ் ஒரு தடையாக இருக்க அலோவ் பண்ணாதுங்க. நம்பர் 1, ட்ரைனிங் எடுங்க, ப்ரிப்ரேஷன் பண்ணுங்கள் இங்கிலீஷ் லாங்குவேஜில், ட்ரை டு இம்ப்ரூவ். ஆனால் நீங்கள் இன்டர்வியூவுக்கு போகும்போது, ஆன் தேட் பர்டிகுலர் டே, அந்த டைமில் டோன்ட் பாதர் அபவுட் இங்கிலீஷ். ஃபோக்கஸ் ஆன் கம்யூனிகேஷன் ரேதர் தேன் இங்கிலீஷ். ஃபோக்கஸ் ஆன் கம்யூனிகேஷன், ஹவு இஃபெக்டிவ்லி அண்ட் சிம்பிளி யூ கேன் கம்யூனிகேட். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். ஓகே, உங்களுக்கு யாருக்காவது இன்டர்வியூக்காக இங்கிலீஷ் கிளாஸஸ் வேணும், ஆன்லைன் கிளாஸஸ் வேணும்னா ஜாயின் பண்ணுங்கள். என்னோடய வாட்ஸ்அப் நம்பர் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும், நீங்கள் காண்டாக்ட் பண்ணலாம். ஓகே, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தால் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் கருத்துக்களை, உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் இங்கிலீஷை பற்றி, இன்டர்வியூ ஃபேஸிங், ஃபியர், எனிதிங், convey that through comments, valuable comments. அடுத்த வீடியோ வரும் வரைக்கும் wish you all the best.